வணக்கம், இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா 333 தேவதை எண், 999 தேவதை எண். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த 333 தேவதை எண்ணை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோடு பிறகு நம்ம ஒரு அறிவுரை நமக்கு கொடுப்பாங்க தேவதைகள், நம்ம அவங்களையும் எடுத்து பார்க்க போகிறோம். 333ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு மென்டோராக இருப்பீங்க. ஆசிரியர்கள், நல்ல கலை, நீங்கள் பேசுகிறதே பாடுற மாதிரி இருக்கும். அமைதியாக இருக்கக்கூடிய அறையில் கூட நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கணீர்னு இருக்கும். எல்லாரும் அமைதியாக கேட்கக்கூடிய ஒரு சூழலை நீங்களே உருவாக்குவீங்க அப்படிங்கிற ஒரு இது. 3 அப்படின்னு சொல்லும் பொழுது ஜூபிட்டர், குரு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. மஞ்சள், ஆரஞ்சு, க்ரீம், இந்த மாதிரியான நிறங்களில் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நிறங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. சரி, 333 தேவதை எண்கள் உங்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி உங்களுக்கு 333 தேவதை எண்ணை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் செய்தியே நமக்கு இங்கே கொடுத்தது ஒரு விடுவு காலம்தான். ஏதாவது புத்தி ரீதியாக குழப்பங்கள், ரொம்ப மன போராட்டம், முக்கியமாக மன போராட்டம், புத்தியில் குழப்பம், அவங்க சொல்கிறது சரியா, இவங்க பேச்சை கேட்குறதா, இல்லை அவங்க சொன்னதை நம்ம சரி சொல்கிறதா, இல்லை யாருக்கு நம்ம முடிவை கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மன போராட்டம் உங்கள் மனசில் இருந்திருக்கும். பட் இப்பொழுது அதிலிருந்து ஒரு விடுவு காலம் பிறக்குது. இந்த விடுவு காலம் பிறந்த பிறகு சரியான முடிவுகளை எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதோடு வார்த்தைகளில் கவனம் கவனம் கவனம். வார்த்தைகளில் கவனமாக இல்லைன்னா நெருங்கியவர்கள் கூட உங்களை வேண்டான்னு வெட்டி விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துக்கங்க. சரி, ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விடுவு காலங்க. அதை ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கங்க. 333 தேவதை எண் உங்களுக்கு இரண்டாவது செய்தியும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே தாங்க 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. மன போராட்டம், குழப்பம், என்ன டிசிஷன் எடுக்கிறது, முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கும். சில பேர் ஒரு கிராஸ் ரோட்டில் இருப்பீங்க. இப்போ நான் உடனே நான் ஒரு முடிவை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஆனால் என் மனசுக்கு ஒரு முடிவு இருக்குங்க, அது எனக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்குமா, ஒரு விடுவு காலத்தை கொடுக்குமாங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தொடக்கம், ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக பிறக்குது. ஆனால் முடிவை எடுக்க போறீங்கன்னா நிதானத்தோடு அந்த முடிவுகளை எடுங்க. சிறப்பான செய்தியை கொடுத்துருக்குறாங்க. மிகவும் ஆரோக்கியமான ஒரு வாசிப்பை கொடுத்துருக்குறாங்க 333 தேவதை எண். அதோடு கடைசியாக உங்களுக்கு ஒரு அறிவுரை. 333 அவங்களே வந்திருக்கிறாங்க பாருங்களேன். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். விடாமுயற்சி வேணுங்க. அதோடு ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது அதுதான். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நீங்கள் பலன்களை பார்க்க முடியும், பெனிஃபிட்ஸை ருசிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், முன் வைத்த கால பின் வைக்கிறது, எனக்கு தெரியாது, புத்தியை பயன்படுத்திக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புதிய தொடக்கம் உங்களை விட்டு தள்ளி தான் போகும். அல்லது நீங்களும் அதை விட்டு தள்ளி தாங்க போக போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இரண்டுமே ஸ்வார்ட்ஸுக்கு பிறகு, கத்திக்கு பிறகு பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வர வேண்டியது எதுவோ உங்களை நோக்கி வருது. நீங்களும் தயாராக இருங்க, உழைப்பை போடுங்க, கன்சிஸ்டண்டாக இருங்க. பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது தாமதங்கள் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக நல்ல நேரம் பொருந்தே உங்களை நோக்கி வருகிறது. 333 தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது 999 தேவதைகளை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன செய்தி கொடுக்குறாங்க, என்ன ஆசீர்வாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 999 இந்த 9 அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆண்டு கூட 2025 9 தான். இந்த 9 அப்படின்னு சொல்லும் பொழுது பூமி, காற்று, நெருப்பு, ஆளுமை, பிரகிருதி அப்படின்னு பிரகிருத்தினா இயற்கை சம்பந்தமான விஷயங்கள், இயற்கையில் வரக்கூடிய விபத்துகள். இப்போ நீங்கள் ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு போறீங்க, 1 மணி நேரம் பயணம், 3 மணி நேரம் பயணம் அப்படின்னா மிகவும் 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 கவனமாக இருக்கணும். தலைவர்களுக்கு இடையே பிரச்சனைகள் வருது, விட்டு கொடுத்து போகாத தன்மைகள் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் தான் இப்போ தலைவனாக
இருக்கிறீங்க, தலைவியாக இருக்கிறீங்க, உங்கள் மூலியமாக தான் நல்ல நன்மைகள் நடக்குதுனாலும் இப்போ உங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரும், மரியாதை இருக்காது, நான் என்கிற அகங்காரங்கள்லாம் தலைவிரிச்சி ஆடும். ஆகையால் மிகவும் கவனமாக இருங்க. இதிலிருந்து எப்படிங்க நான் தவிர்க்கணும் அப்படின்னா, அவங்க சொல்கிறதுக்கு ஆமா சாமின்னு போட்டுட்டு அமைதியாக இருங்க. பேச்சில் கவனமாக இருந்தாலே போதும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தாலே மிகவும் ஆரோக்கியமான சூழலை கண்டிப்பாக நடக்கும். சரி, 999 தேவதைகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? முதல் வாவ் 8 of Wands. அதே தாங்க, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வருது. ஏதேனும் வேலை முயற்சிகளுக்கு எழுதி போட்டுட்டு இருக்கீங்க, நல்ல பதில்கள் கிடைக்குமான கேள்விகள் இருந்ததுன்னா நல்ல பதில்கள் உங்களை நோக்கி வருகிறது. அதோடு நான் இப்போ கொஞ்ச நாளாக ஒருத்தவங்கிட்ட பேசாமல் இருந்தேன், கொஞ்ச காலமாக, அதாவது 1 வருஷம் 6 மாதமாக ஒருத்தவங்க கிட்ட பேசாமல் இருந்தேன். இப்போ நான் பேச போகிறேன். நான் பேசினா அவங்க என்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களும் பேசுவாங்க. நல்ல ஒரு செய்தி தான் உங்களை நோக்கி வருது. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த செய்தி. ஏதோ ஒரு சின்ன ஆசைப்பட்டிருக்கீங்க, அந்த ஆசை எனக்கு நிறைவேறுமாங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நிறைவேறுங்கிறது இல்லைங்க, அதுவே உங்களை நோக்கி தான் வருது. பொறுமை பொறுமை பொறுமை, அவசரப்படாதீங்க. இரண்டாவது செய்தி, 999 தேவதைகள் கொடுக்கக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அடேங்கப்பா, இரண்டுமே உங்களுக்கு வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசைகள் பூர்த்தி ஆகுது. 4 of Wands அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதேனும் திருமண செய்திகள் வருது. அதோடு நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, கொஞ்ச காலமாக பிரிஞ்சிருந்தீங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷமாக பிரிஞ்சு இருந்தவர்கள் பேச போகிறாங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை மன்னிப்பு கேட்குறேன். அந்த மாதிரி குறிப்பிட்டவர்களுக்கு திருமண செய்தி. திடீர்னு யாராவது உங்கள் சர்ப்ரைஸாக விசிட் பண்ணுறது. 2 வருஷமாக நீங்கள் அவங்கள பார்க்காம இருந்திருப்பீங்க. அது கணவனாக இருந்திருக்கலாம், மனைவியாக இருந்திருக்கலாம், பெற்றோர்கள், உறவினர்கள், காதலர்கள், ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னா இங்கே கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. திடீர்னு ஒரு சடன் சர்ப்ரைஸ் விசிட் அவர்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. மிகவும் ஆரோக்கியமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க 999 தேவதைகள். அதோடு கடைசியாக அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்ன? 999 இவங்க வராங்க இல்லையா, நம்ம இவர்களை எடுக்கிறோம். 999 தேவதைகள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? அடேங்கப்பா, பாருங்களேன், 6 of Cups. கண்டிப்பாக பிரிந்தவர்கள் மறுபடியும் இணைகிறது. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட். 6 of Cups. ரொம்ப அன்பு 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 தாங்க இங்கே சொல்ல முடியும். அது தாங்க இங்கேயும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக திருமண செய்திகள். அதோடு நம்ம முன்னாடி சொன்னது போல் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக பிரிந்தவர்கள் உங்ககிட்ட மனமிட்டு பேசுறது, நான் உங்ககிட்ட பேச போகிறேன், அதோடு நான் பேசணும்னு ஆசைப்பட்றேங்க, அவங்க என்கிட்ட பேசுவாங்களான்னு கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக பேசுவாங்க. ஒரு சடன் சர்ப்ரைஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மிகவும் அன்பான ஒரு உறவு இங்கே ஏற்படுது. அதோடு திருமண செய்திகள், அன்பு செய்திகள், குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு ஆசை உங்களை நோக்கி வருகிறது. இது ஆரோக்கியமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 999 கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆரோக்கியமான ஆசீர்வாதம். வாழ்த்துக்கள்.